பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சர்வ சிருஷ்டிகரே, என்னை படைத்தவர் நீர்தானையா. சர்வ சிருஷ்டிகரே, என்னை படைத்தவர் நீர்தானையா. நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. ஒளியாய் வந்தவரே, எந்த உள்ளத்தில் வாருமையா. ஒளியாய் வந்தவரே, எந்த உள்ளத்தில் வாருமையா. இந்த உலகில் சுடரொளியாய் வாழ்வை மாற்றுமையா. இந்த உலகில் சுடரொளியாய் என் வாழ்வை மாற்றுமையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சத்திய தேவாவியே, உந்தன் பாதையில் நடத்துமையா. சத்திய தேவாவியே, உந்தன் பாதையில் நடத்துமையா. தேற்றரவாளன் நீரே, தேற்றிடவாருமையா. என் தேற்றரவாளன் நீரே, தேற்றிடவாருமையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் உடைய வார்த்தையை உடைய ஜனத்துக்கு அருளும். நீர் இடைபடுவீராக. எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்துக்கு நேர நம்முடைய சத்திய வேத புத்தகத்தை திருப்புவோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். Glory to God. பரிசுத்த ஆவியானவர்
நான் ஜெபிக்கும் போதும் என் ஆத்துமாவை தேவனிடத்தில் சாய்த்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு என் ஆத்துமாவை சாய்த்து காத்திருக்கும் போதும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த மகிமையான சத்திய வார்த்தை அருளினார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேர திருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யோவான் சுவிசேஷம் 17 மகிமையுள்ள வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருக்கும் அவருடைய விசுவாசிக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. எத்தனை பேர் கவரிக்க சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் இது என்னுடையதுன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க ஆமென். எல்லாமே என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷருக்கும் இது என்னுடையதுன்னு சொல்றதுக்கு மனுஷருக்கு எல்லாத்தையும் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்ல உரிமை இல்லை. இது என்னுடையது அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. நமக்கு எது சொந்தமோ அதைத்தான் நாம் என்னுடையதுன்னு சொல்ல முடியும். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதில் ஒரு தேவ ரகசியம் இருக்குது. என்னுடையது, இது என் மனைவி, என் பிள்ளைகள் அப்படி சொல்லுகிறோம். இது என்னுடைய செல்ஃபோன். எல்லாத்துக்கும் பழைய நாட்கள் இன்னும் கொஞ்சம் என்னுடைய தாத்தா காலத்தில் பார்த்தோம்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. அவர் வச்சிருக்கிற பொருளை நாங்கள் தொடவே கூடாது, யாருமே தொடக்கூடாது. அவர் வச்சிருக்கிற பொருள் இருக்கும், பிலிப்ஸ் ரேடியோன்னு ஒன்று இருக்கும், அது அவர் மட்டும்தான் இயக்குவார், வேறு யாருமே தொடவே கூடாது. அப்படி ஆள்லாம் இங்கே இருக்கலான்னு தெரியல. அவர் வாட்ச், அவர் சாவி கொடுக்குற வாட்ச் அவர் தான் தொடுவார். அவர் ஃபவுண்டைன் பேனா வச்சுருப்பார், இங்கூத்திரி எழுதுகிற பேனா. அவசரத்துக்கு கூட அந்த பேனாவை தர மாட்டார். என்னென்னா இது ஏன் பேனா, நான் இப்படி எழுதுவேன், அது எனக்கு பழகிருச்சு, நீங்கள் வேறு மாதிரி எழுதுவேன், அது தரவே மாட்டார். அவர் கட்டுற வாட்ச்சு அந்த இதெல்லாம் அப்படி ஏன் விட்டுன்னு அவர் அப்படியே வச்சுருப்பார். கவனிச்சில சொல்லுங்கள் அல்லேலூயா. பழைய கால ஆட்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். இது ஏது முக்கியமானதுன்னா, இந்த யோவான் சுவிசேஷம் முழுவதிலும் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். எப்படி இது என்னுடையதுன்னு சொல்லி நம்ம உரிமையை செலுத்துகிறோம். இது ஏன் விட்டு என்னுடையது சொல்லுங்க அல்லேலூயா. இது என்னுடையதுன்னு சொல்லி நம்ம உரிமையை செலுத்துகிறோம். எல்லாத்துக்கு மேலே அந்த உரிமையை செலுத்த முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொண்டால் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். எல்லாத்துக்கும் இது என்னுடைய இடம், என்னுடைய வீடு, என்னுடைய வண்டி, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இது என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி மனுஷன் சொந்தம் கொண்டாடுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. அதில் ஒரு நன்மை இருக்குது. என்னுடையதுன்னு சொல்கிறது வரைக்கும் அது எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும். இது என்னுடையதுன்னு சொல்கிறது வரைக்கும் அவன் அக்கறை செலுத்துவான். இது ஏன் ஒரு மனுஷன் சொந்தம், அதில் அக்கறை செலுத்துவான். இது என்னுடைய தோட்டம்னு சொன்னால் அவன் போய் பார்ப்பான், தண்ணி வைப்பான், தண்ணி பாய்ச்சுவான். நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, மரம் வச்சவன் சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா அவன் மரம் வச்சிருக்கிறான், அந்த மரம் வாடி போகுமேன்னு சொல்லி அவன் தண்ணி ஊற்றுவான். அவன் வச்ச மரம், அதனால தண்ணி ஊற்றுவான், வேலி அடைப்பான். அது மாதிரி எப்போ காய் காய்க்கணும் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். சொல்லுங்க ஆமென். அவன் மரம் வச்சிருக்கிறான், தண்ணி ஊற்றுவான், எரு போடுவான். அது எப்போ காய் காய்க்கும், கனி கொடுக்கணும் பார்ப்பான், வேலி அடைப்பான். அந்த மரத்தின் மேலே அவனுக்கு அக்கறை உண்டு. அதனால தான் அவன் மரம் வச்சிருக்கிறான், அவன் தண்ணி ஊற்றுவான், அவன் விட்டதுன்னு சொல்லுவான். என்னுடைய மனைவி ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத இடத்துலலாம் ஆட்கள் வந்து மரம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல இல்லை, அவங்க வேலிக்குள்ளே இருக்கிறது இல்லை, புறம்போக்காக இருக்கும், ஆறு ஓடிட்டு இருக்கும், சேனல் ஓடிட்டு இருக்கும். அந்த தண்ணி ஓடின மூலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் மேடாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாழை மரம் நிற்கும். அது வந்து கவர்மெண்ட் புது இடம், யாரோ ஒருத்தன் மேடை பயன்படுத்தி தண்ணி ஓடிட்டு இருக்கும். அங்கே ஒரு 5 வாழை தார் போட்டிருக்கும். ஒருத்தன் போய் அதை வச்சிருப்பான், பராமரிப்பான், அவன் தான் அதை வெட்டிக்கிடுவான். ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அது அவன் 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 வளர்த்துருக்கிறான். அவனுடைய பட்டா இடம் கிடையாது, பொது இடத்துல இது நடக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம இதில் அங்கிட்டு கிளை போனாவே சண்டை போட்டுட்டு இருப்பான். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஊருக்கு போகும்போது இந்த மரத்தினுடைய எல்லா காய்கறியும் இந்த தோட்டம், இந்த காம்பவுண்டுக்குள்ளே தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த வீட்டுக்காரன் இவன் மட்டும் பூரா அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவன் அதை தொடவே மாட்டான், வெட்டுன்னு சொல்ல மாட்டான். சொல்லுங்க அவன். ஆச்சரியமாக இருக்கும். மாமரம் என்ன வச்சிருக்கோம், இவன் மட்டும் தோட்டம் இதில் இந்த வேலிக்கு தாண்டி இங்கே தான் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம், இதை வெட்டு அப்படின்னு சொல்லவே மாட்டான். அங்கே பழக்கம் அப்படி. சொல்லுங்க அல்லேலூயா. சரி போட்டும். இதில் முக்கியமானது என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது யோவான் சுவிசேஷம் 14 இயேசு தன்னுடைய சீடர்களை சொல்லுங்க ஆமென் என்னுடையதுன்னு சொல்லி ஆண்டவர் உரிமை கொண்டாடி சில காரியங்களை சொல்லுகிறார். அதைத்தான் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீ அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கும் நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஸ்தோத்திரம். இதில் ஒரு 7 முக்கிய காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையில் யோவான் சுவிசேஷம் 17 வாசிக்கிறோம். 7 காரியங்கள். முதலாவது ஒரு குறிப்பு 3ஆம் வசனத்துல வாசிங்க பாப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கர்த்தருடைய சீடர்களுக்கு ஒரு உறுதி இருக்கணும்.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தில் ஒரு உறுதி இருக்கணும். இயேசு சொல்லுகிறார் தன்னுடைய வாயினால் இதை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு இந்த வாயினால தாமே சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். இந்த நாட்களில் நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் சீக்கிரமாக உள்நாடு வெளிநாடு எல்லாத்துலேயும் சாதாரணமாக ஃபேஸ்புக் யூடியூப்பில் சாதாரணமாக பரவும். கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு இஸ்லாமியருக்கு சுற்றி நின்றுட்டு உனக்கு ஒரு கடவுளா 3 கடவுளா அப்படின்னு கேட்பாங்க. ஃபேஸ்புக்கு யூடியூப் வச்சுருக்கவங்களும் சாதாரணமாக வரும். உனக்கு ஒரு கடவுளா 3 கடவுளா? அவர் எப்படி பேன்னு இருப்பார். 1 சொன்னாலும் பிரச்சனை, 3 சொன்னாலும் பிரச்சனைன்னு இப்படியே சொல்லுங்க. ஆமே சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அது நம்ம பிரச்சனையே கிடையாது. வேதம் சொல்கிறது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் நல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேதத்தினூடாக ஆழமாக பயணித்தால் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் தன்னை பிதா யெகோவான்னு வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க ஆமேன். பிதாவாகிய தேவன் யெகோவா என்பதனுடைய நாம சங்கீர்த்தனம். நான் யெகோவா விட்னஸ் சொல்றதை சொல்லலை. ஆபிரகாம் காலத்திலிருந்து மோசே காலத்திலிருந்து உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்கும்போது சொல்றார். மோசைகிட்ட சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எனக்கு யார் பேர் வைக்கிறது? எனக்கு பேர் இல்லை, நான் இருந்துகிட்டே இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஹூ ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ எதுக்கு என் பேர் கேட்குற? சொல்லுங்காமே. பைபிளில் வாசிக்கிறோம் ஆபிரகாமின் தேவன் சொல்றோம். ஆபிரகாமின் தேவன், அதுக்கு பிறகு ஈசாக்கின் தேவன், அதுக்கு பிறகு யாக்கோபின் தேவன். யெகோவா என்பதனுடைய நாம சங்கீர்த்தனம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தி நடத்தி கொண்டே வருகிறார். ஏற்ற காலம் வரும்போது தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பினார். பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டு காலம். கன்னிகை பெண்ணாகிய மரியாளுடைய வயிற்றில் உற்பவித்தவர் பிறந்தது முதல் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு நடத்தி கொண்டு வருகிற இந்த கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலம், குமாரனுடைய காலம். சொல்லுங்காமே. இப்போ யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிற சீடர்களை பார்த்து சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொன்னார். நான் போவேனே ஆகில். சொல்லுங்காமே. நான் போவேனாகில் பரிசுத்த ஆவி உங்களுக்கு அருள்வேன் என்று சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பைபிள் சொல்கிறது தன்னுடைய சீடர்களின் கண்களுக்கு முன்பாக ஒலிவ மலையில் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு ஏறி போனார்னு வசனம் சொல்லு. சீடர்கள் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. தேவனுடைய தூதர்கள் அவர்களை பார்த்து, கலிலேயராகிய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். சொல்லுங்காமே. உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். நீங்க போய் 10 நாள் காத்திருந்தவர்கள் 10 நாள் காத்திருக்கிறார்கள். என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள் என்று சொன்னார் இயேசுவானவர். என்னிடத்தில் நீங்கள் கேட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதிருங்கள். அவருடைய சீடர்கள் 120 பேர், இயேசுவின் தாய் உட்பட எல்லாரும் போய் மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. 10 நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையின் காலம் ஓடிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பூமியில் என்ன செய்கிறார்? மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் இல்லை, சுகமாக்குறதுக்கு மட்டும் இல்லை, வரங்களை செயல்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளை கண்டித்து உணர்த்துகிறதுக்கும் கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்காமே. நியாய தீர்ப்புக்கு தப்பணும்னா கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் இப்போ பூமியில் செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவரும் எடுக்கப்படுகிற ஒரு நிலை வரும் பூமியில். பரிசுத்த ஆவியானவரும் எடுக்கப்படுவார். சொல்லுங்காமே. அப்பொழுதுதான் அந்தி கிறிஸ்துவுக்கு முழுமையாக இந்த பூமி ஒப்படைக்கப்படும். உலகம் உண்டானது முதற்கொண்டு வராத உபத்திரவங்கள் இந்த பூமியில் வரும். தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அது வராதுன்னு பைபிள் சொல்லுது. பவுல் சொல்லுகிறான், தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே. யார் இந்த தடை செய்து கொண்டிருக்கிறது? அக்கிரமத்தின் ரகசியம் அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடி யார் தடை செய்து கொண்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்காமே. இப்போ நீங்களாம் நிறைய செல்ஃபோன்லாம் வச்சுருக்காங்க, நிறைய செய்திகள் வரும். இலுமினாட்டிஸ்ன்னு கேள்விப்படுவோம். உலகம் பூரா ஒரே மதம் கொண்டு வா, உலகம் பூரா ஒரே பணம் கொண்டுட்டு வா, உலகம் பூராத்துக்கும் ஒரு மொழி இருக்குது, பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் நம்மலாம் பேர் கிடையாது, இல்லை நம்பர் தான். 18 டிஜிட்டலில் 18 டிஜிட் நம்பர். ஒரு ஊருன்னா நமக்கு இந்தியாவில் ஒரு கிராமம் அறந்தாங்கன்னா 614 616, காரைக்குடிக்குன்னா 623, ஏதோ ஒன்று அதை மறந்துட்டேன். ஒவ்வொரு ஊருக்கும் 6 நம்பர் கொடுத்தா அந்த ஊர் பேர் நமக்கு தான். அரசாங்கத்துக்கு பேரெல்லாம் கிடையாது, நம்பர் தான். போஸ்டல் கோடு போட்டால் தான் அந்த ஊருக்கு போகும். நீ என்ன ஊருனாலும் வச்சுக்க, ஒரே பேரில் சாத்தான்குளம்னு 10 சாத்தான்குளம் வச்சுக்க, பேய் குளம்னு ஒரு 10 குளம் வச்சுக்க, நல்ல குளம் வைக்க மாட்டானே. தேவர் குளம்னு ஒரு 15 வச்சுக்க. அரசாங்கத்துக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது. பின்கோடு என்னப்பா? சொல்லுங்காமே. புதுவயல்னு எத்தனை புதுவயல் இருக்குது தெரியுமா? நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு புதுவயல் தான் இருக்கு போல் இருக்குன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில ஊர்களுக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் என்னடா புதுவயல்னு வச்சிருக்கிறேன், ஒத்த கடைன்னு ஒரு கடை தான் இருக்கும் போல நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரே ஒருத்தன் கடை வைப்பேன். கொஞ்சம் ஓஹோன்னு ஓடின உடனே அப்புறம் வரிசையாக வச்சுருவாங்க. ஒருத்தன் டீ கடை வச்சு யாராவது வந்தால் டீ கொடுப்போன்னு ஒரு கடை வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ வச்ச உடனே தான் அடுத்தவனுக்கு புத்தியே வரும். இவனை கவுக்கிறதுக்கு எத்தாப்பில் கடை, பக்கத்தில் கடை, அங்கிட்டு கடை, இங்கிட்டு கடை, அது ஒரு 100 கடையாக மாறிடும். ஆனால் அந்த இடத்துக்கு பேர் என்னதான்? சீக்கிரம் சொல்லுங்கள்.
என்ன வெள்ளக்கார பிரசங்கம் அப்படின்னு ஒத்த கடைன்னு தான் நம்ம கடைசி வரைக்கும் கூப்பிடுவோம். அடே இங்கே 100 கடை இருக்கடானா பேர் மாறாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒத்த கடைங்கிற பேரே ஒரு 20 இருக்கும். என்ன ரோட்டு ஓரத்தில் ஒருத்தன் கடை வச்சுருந்துருப்பான் ஆரம்பத்தில், அதை பார்த்து 100 பேர் வச்சிருவான். ஆனால் நம்ம ஒத்த கடைன்னு தான் சொல்லிகிட்டே இருப்போம். கவனிச்சல சொல்லுவாமே. ஏன் இது கவனிக்கத்தக்கதுன்னா, ஊர் பேரெல்லாம் வச்சு அரசாங்கம் கணக்கு போடாது, அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவான். அது மாதிரி நமக்கும் அப்படி தான். நம்ம வச்சுருக்கிற ஆதார் அட்டையும் சரி தான், எதுவுமே நம்ம பேர் கிடையாது, எல்லாமே நம்ம லைசன்ஸாக நம்பர். ரேஷன் கார்டில் பாருங்கள் நம்பர், எல்லாமே நம்பர் தான். இது நீங்களும் நானும் பிளான் பண்ணதில்லை, தேவன் சொன்ன வார்த்தை. சொல்லுங்கள் அல்லேலூயா. தனி பேரில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே டிஜிட்டலைஸ்ட். 18 டிஜிட், 666 3018, அவ்வளோதான் விஷயம். 666 3018 நம்பர் கொடுத்தாச்சுன்னா உலகத்தில் இனி பிறக்கிறவன் இனி பிறக்கிறவன் எல்லாருக்கும் ஒரே நம்பர் தான். அது இப்போ எல்லாமே வந்துட்டு இருக்கு. சொல்லுங்காமே, நமக்கு பெரிய அவேர்னஸ் கிடையாது. வண்டியில் பார்த்துங்க, ஊதா கலரில் சின்ன சின்ன ஸ்டாராக போட்டிருக்கோம், நம்பர் பிளேட் வருது. உலகத்தினுடைய எல்லா இடத்துலையும் இது இருக்குது, ஸ்டாராக போட்டு. ஐநா சபை கீழே வர்ற உலகத்தினுடைய எல்லாம் ஒரே மாதிரி, எல்லா நாட்டிலையும் இப்படி வந்துருச்சு. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்காமே. ஏன் இது முக்கியமானதுன்னா, சோத்திரம் அது பூரா நிறைவேறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இலுமினாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்லது ஒரே பாஷை, ஒரே அரசாங்கம், ஒரே மிலிட்ரி, ஒரே கரன்சி, இன்னும் சொல்லப்போனால் ஒரே மதம். அவன் சொல்கிறான், என்ன மதம்? நம்ம ஒன்றுமே தெரியல, நம்ம வாட்டுக்கு நம்ம கடனை கட்டணமா சம்பாரிச்சோமா, நம்ம ஆண்டவர் எப்படி ஓடிக்கிட்டு நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்க முடியலன்னு. ஆனால் அவன் நம்ம பிரச்சனையை பார்க்கல, அவன் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரே இராணுவம், ஒரே கரன்சி, எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா ஒரே மதம்னு கொண்டு வர்றான். யூனிவர்சல் அப்படின்னு சொல்ல, யூனிவர்சல் ரிலீஜன். சொல்லுங்க ஆமென். அப்போ தான் எல்லாரும் ரத்த சாட்சியாக மறிப்பாங்க. நம்ம இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாருன்னா புரடியில் அடிப்பான். எத்தனை ரோமன் கத்தோலிக்க கோயிலில் பார்த்தீங்கன்னா போய் எல்லாம் ஒரே பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ சமீபத்தில் ரோமன் கத்தோலிக்க ஆலயங்களில் பூரா ஒரே எம்மதமும் சம்மத பொங்கல் எங்கே நடந்துட்டு. என்ன இந்த திண்டுக்கல் பக்கம் எங்கே பார்த்தாலும் ஆர்சி சாமியார்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம், நான் வீடியோ வச்சுருக்கேன், எல்லாரும் போய் அங்கே அடிக்கிறாங்க. அவர் தீவாராதை காட்டி அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. சாமியார் மாலை போட்டு கும்பிட்றாரு. ஃபாதர் ஆர்சி ஃபாதரை சொல்கிறேன், அவருக்கு தொட்டு கும்பிட்டுட்டு, அவருக்கு என்ன தெரியுது பாவம், அவருக்கு மேரியாவது மரியாதை எல்லாம் ஒன்று தான் அவருக்கு. அவர் சிஸ்டர்கள் வேறு எந்த திண்டுக்கல் எல்லாரும் போய் அவர் அங்கே என்னடான ஆச்சரியமாக இருக்குது. அவர் அங்கேருந்து குடுகுடுன்னு வந்தார், தீபம் கட்டினார், தீப ஆராதனை. ஒரு சாமியார் தொட்டு கும்பிட்டு ஒரே போஸ்ட்டு, நல்லிணக்கம். என்ன நல்லிணக்கம்? மத நல்லிணக்கம். நம்மளை பார்த்தா தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, நம்மளை பார்த்தோம்னா அவங்களுக்கு தீவிரவாதி. இயேசு மட்டும்தான் சொல்லுவான்ப்பா. இயேசு தான் பாவியை ரசிப்பார், இயேசு தான் பரலோகம் கொண்டு போவார், இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார், இயேசு தான் பாவத்தை ரசிக்க பரலோகத்திலிருந்து வந்தார்னு சொல்லுவாங்க. இவங்க ஆகாது பேய்க்கு. ப்ளீஸ் லிசன். நம்ம ஆகவே ஆகாது, நம்ம ஆகவே ஆகாது. ஆனால் சொல்லுங்க ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மெய்யான ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சொல்லுங்களே, சொல்லுங்க ஆமென். இதை பிசாசு அதை உடைக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பார்க்குது. அந்த தேவனுடைய தெய்வீகத்தை உடைக்கிறதுக்கு தான் கோடீஸ்வரன்லேருந்து எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பிசாசு இப்போ ஆரம்பிக்கல, ஆதி ஆமத்திலே ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க ஆமென். ஆதி ஆமத்திலிருந்து வருது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சிலுவை மரத்தில் அவர் நசுக்கினார். இன்னும் பிசாசு அதை வேலை செய்யல. எல்லா காலம் பைபிள் பாருங்க, நீ சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கும்பிட்டா இதை தருவேன். இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். தானியேலுடைய புத்தகத்தில் பார்க்குறோம், நாகசுரம் மேளம் தாளம்லாம் நாங்கள் அடித்து கொட்டடிப்போம். 90 அடி உயரத்தில் சிலை பொற்சிலை, நீங்கள் விழுந்து வணங்கினா உயிரோடு இருக்கலாம், இல்லைன்னா அக்னி சூளையிலே தள்ளப்படுவீர்கள். சொல்லுங்காமே. பிசாசு எல்லா காலத்தையும், அந்தி கிறிஸ்துவ காலத்திலே அதுதான், வாங்கவும் விற்கவும் கொள்ளவும் முடியாதபடி செய்தது. அந்த முத்திரையை நீ தரித்து கொண்டாலுடைய வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. சொல்லுங்காமே. திடீர்னு ஒரு நாள் சொன்ன பாருங்க, 2000 ரூபாய் செல்லாது. ஐயோ ஃபாஸ்டர், 2000 ரூபா நோட்டாக வச்சிருந்தனே, குறிப்பிட்ட நேரத்தில் பேங்க்கு கொண்டு வந்தால் வாங்கி மாற்றிக்கிறோம். சொல்லுங்காமே. சரி, ஆசையோடு ஓடணும். உனக்கு எங்கே இருந்துச்சுன்னு கேட்டேன். 10 நோட்டு தான் மாற்றுவோம். எவ்வளோ அழகாக சொன்னேன். 10 நோட்டு தான் நாங்கள் மாற்றுவோம், 2000 ரூபா நோட்டை. பாக்கி வச்சிருக்கிறதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு விவரம் சொல்லு. வரி கட்டினியா? நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, மூட்டை மூட்டையே சாக்கு மூட்டையில் கட்டி காவாயில் போட்டானா இல்லையா? பாத்தியெல்லாம் பார்க்கலையா? இல்லாதவன்ட்டுன்னா 10 நோட்டு பிரச்சனை இல்லை, வெறும் 10 நோட்டை லைனில் நின்று பிரச்சனை இல்லை, 2 20 ஓடு. இவன் மட்டும் மூட்டை மூட்டையாக வச்சுருந்தவன் கொண்டு போனோம்னா விவரம் சொல்லு, எப்படி வந்துச்சுங்கிற விவரம் சொல்லணும். நிறைய பேர் கொண்டே போட்டான். கேட்குதா? சொல்லுங்க ஆமென். விற்கவும் முடியாது, இன்னும் கொஞ்ச நாளில் வருது, கொஞ்ச நாளில் வருது. எப்படி வந்துச்சுங்கிறத கேட்கறதுக்கு தான் இப்போ டிஜிட்டலைஸ் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். டக்குன்னு ஃபோன்பேயில் போயிட்டே இருக்கு பாஸ்டர், டக்குன்னு. சொல்லுங்க ஆமென். உனக்கு எவ்வளவு வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. கேஷ்லெஸ்,
ஃபுல்லாக எல்லா நாடுகளையும் ஒழிச்சிட்டு வர்றான். கையில் பணமே கிடையாது. பிரச்சனையில் அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ வருது எவ்வளோ போகுது, அங்கே மறைக்கிறதுக்கு வழியே கிடையாது. இவருக்கு எவ்வளோப்பா சம்பளம்? 75,000. ரைட்டு, அதுக்குள்ளே வரவு செலவு டான்னு போயிட்டே இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். பேப்பரே இருக்காது. சொல்லுங்கள் அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஏன் கவலை? கொஞ்சம் சம்பாதிக்கிற நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சொல்லுங்கள் அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய வந்து போய்கிட்டு இருக்கு. பற்றியெல்லாம் கணக்கு காட்டாமல் பில்லும் போட மாட்டேன், கணக்கும் காட்ட மாட்டேன், எப்படி வருதுன்னு தெரியாது, போகிறதுன்னு தெரியாது. இவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை, உங்களுக்கு இல்லை. உலகம் என்ன நடக்குன்னு தெரிந்து கொள்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, முதல் வார்த்தை, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசுடைய ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பேதுரு சொல்லுகிறான், அவருடைய நாமமே அல்லாமல் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழே தண்ணீரிலும் சரி, அவருடைய நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான் பாவத்தை மன்னிக்குது. இயேசு கிறிஸ்துடைய நாமம், அவருடைய ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இன்றைக்கி நிறைய சபைகளே விலகி போகிறது, அப்படியே டைலூட் ஆகி போகுது. இயேசு இங்கே நேரடியாக ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். 2ஆம் வசனத்தில் 2வது ஒரு குறிப்பு, 4ஆம் வசனம் வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். எஜமான் யாரை பாராட்டுவார்? யாருக்கு ஜீவ கிரீடம் கொடுப்பார்? யார் மேலே அவர் பிரியப்படுவார்? சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வேலைன்னு சொன்னால் அதை செய்து முடித்தா தான் மேலே உள்ளவங்க சந்தோஷப்படுவார். நல்ல மனுஷன், அவர் கொடுக்குறத கரெக்டாக செஞ்சிருவார். டிமிக்கி அடிக்க மாட்டார், ஏமாற்ற மாட்டார், களவாணித்தனம் பண்ண மாட்டார், கரெக்டாக செஞ்சிருவார். அந்த மனிதர்கள் பிரியப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். சொல்லுங்க ஆமென். மேல் அதிகாரி குறித்து வைத்திருப்பார், கரெக்டாக வருவார். நமக்கு தெரியாது, எஸ்ஆரில் குறிப்பாங்க, கரெக்டாக வேலை செய்வார். கரெக்டானாலும் சரி, அவர் மேலே எந்த ரிமார்க்கும் கிடையாது. நம்ம நம்பி அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தா கிளியராக போய்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். சொல்லுங்க ஆமென். பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தாய் தகப்பன் எல்லாருக்கும் சொல்கிறேன். சிலருடைய குடும்பங்கள் தயவு செய்து சொல்லுங்க ஆமென். சில குடும்பங்கள் முன்னேறாது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாது, படிக்காது, வீடு கட்டப்படாது, எல்லாமே ஒழுங்கீனமாக இருக்கும். காரணம் என்னன்னு கவனிச்சிங்களா? இதுதான். வேலைக்கு போகிற நேரத்தில் வேலைக்கு போக மாட்டார், படிக்க வேண்டிய நேரம் பிள்ளை படிக்காது. பைபிள் சொல்றதுல அறுவடை காலத்தில் தூங்கிக்கிட்டு இருப்பான், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் இலச்சையை உண்டாக்குகிறவன். பைபிள் சாலமோன் சொல்கிறான், அறுப்பு காலம். என்ன காலம்? அறுப்பு காலம். அறுத்து கதிர்களை மூட்டை கட்டி குடோனில் வைக்க வேண்டிய காலம். அப்போ தூங்கிக்கிட்டு இருப்பான், மழை பெஞ்சு எல்லாமே சகதி ஆயிரும், முளைச்சிரும். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் இலச்சையை உண்டாக்குகிறவன். எத்தனை பேர் கவனிக்கிறாமே? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வ ஞானம். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஒரு இடம் வாங்குறியா வாங்கு, வீட்டை கட்டுறியா கட்டு, பலன் இருக்கும்போது செய். சொல்லுங்க ஆமே. உனக்கு ஓய்வு காலம் வரும்போது அங்கே நிம்மதியாக தூங்கலாம். சாப்பாடு போட ஒரு அம்மா சமைக்கிறதுக்கு அடுப்பு கேஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும்ல. உயின்னு படுக்கும்போது அங்கே கேஸ் இருக்காது. அது கேஸ் வாங்கி வைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பும் வாங்கியிருக்க மாட்டார், கேஸும் வாங்கியிருக்க மாட்டார். அப்புறம் எப்படி சுட சுட அந்த அம்மா கொடுக்கும்? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. ஓய்வு காலம் பாஸ்டர் கொஞ்சம் ஃபேன் போட்டு தூங்கலான்னு பார்க்குறேன். நீ ஃபேனை முதவே போட்டிருக்கணும்ல. ஃபேன் கரண்ட் வாங்கியிருக்கணும், ஃபேன் போட்டிருக்கணும், வீட்டை கட்டியிருக்கணும்ல. சொல்லுங்க ஆமே. அந்த புத்தி இல்லாதவர்கள் சிரமப்படுகிறார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ எதை செய்யணுமோ செய்ய வேண்டிய காலம். சொல்லுங்க அல்லேலூயா. செய்து முடித்தேன். ஏசு சொல்லுகிறாருங்க, பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். என் பிதாவே நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன். எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு சொன்னேன், தாய் தகப்பனை ஏமாத்துறவேன், வாத்தியாரை ஏமாத்துறவேன், அதெல்லாம் ரொம்ப சிரமம். அலையிறது மட்டும்தான் மிஞ்சம். ரொம்ப புத்திசாலியாக நினச்சி தாய் தகப்பனை ஏமாத்துறோம், வாத்தியாரை ஏமாத்துறோம், வேலை செய்கிற இடத்துல ஏமாத்துறோம், அப்படியே நெளிஞ்சு ஏமாற்றிட்டே வருவோம். உன்னை வச்சிருப்பார் வெடி. விளையாட்டுலாம் கிடையாது, விளையாட்டு இல்லை. யோசிச்சு பாருங்க, பைபிளில் தந்திரமாக தகப்பனை ஏமாத்துறான். கண்ணு தெரியாத தகப்பன். நான் அழுதுருவேன் பல நேரங்களில். படிச்சுக்கிட்டு இருக்கையிலே அழுதுகிட்டே தான் இருப்பேன். எத்தனையோ தடவை படிக்கிறேன், ஆண்டவர் என்னை உணர்த்தி கொண்டே தான் உடைக்கிறான். கண்ணு தெரியாத தகப்பன் அப்படி தடவி பார்க்குறான். இனி என் மகன் தானாப்பா சொல்லியா, முத்தம் கொடுத்து பார்க்குறான். தடவி பார்த்தா முடி அப்படியே மூத்த மகனுக்கு மாதிரி முடி கொட கொட கொடன்னு பெரிய முடியாக இருக்குல்ல, தடவி பார்க்குறான். கண்ணு தெரியலையே, அவனை கவுக்கிறதுக்கு மனைவி ரெடியாக இருக்கு. எவ்வளோ தவிச்சிருப்பான் பாருங்க. அப்படி தடவி பார்த்தா முடி. ஏசா என் மகன் ஏசாதானோ? ஆமாப்பா. குரல் யாக்கோவு மாதிரி இருக்கடா, குரல் யாக்கோவு மாதிரி இருக்கே, ஆனால் கையை பார்த்தா தடவுனா ஏசா கை மாதிரி இருக்கே. சரிவா கட்டி பிடிச்சி மோந்து பார்க்குறேன், கண்ணு தான் தெரியல, ஒரே கட்டி பிடிச்சி மோந்து பார்த்தா வயல் வாசனை வீசுதே. இதுக்கு அம்மா கைகாரி. எவ்வளோ அப்படியே ஆசீர்வதிக்கிறான். தேவனே நீ முத்தம் வேற கொடுத்தி, நீ என் மகன் ஏசாதானோ ஒரு முத்தம் கொடு பார்ப்போம். எப்படி இருந்திருக்கும்? பெரிய தேவ மனுஷன், பக்தியான பயபக்தியான மனுஷன். தேவன் அதை அப்படி செஞ்சுட்டார். சரி ரைட்டு, கட்டி பிடிச்சி எல்லாம் பார்த்து நான் மகன் தான் ஏசாதான்ப்பா, அப்படியே ஆசீர்வதிச்சுட்டேன். சொல்லுங்க ஆமே.
அதுக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, அடிக்கடி நம்ம சிந்திக்கணும். ஏசா வேட்டையாடி வருகிறான், வேட்டையாடிட்டு வர்றான், களைச்சு போய் வர்றான். அப்போ பார்த்து கேசரி கட்டிட்டு இருக்கிறான் யாக்கோபு. சந்தர்ப்பம் பார்த்து அடிக்கிறதுக்கு ஐயோ சிரமம். நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைக்கும் போது வப்பாரு வெடி, அதெல்லாம் செத்து பிழைக்கணும். விளையாட்டுலாம் கிடையாது. பாஸ்டருக்காக தான், விசுவாசிக்காது தான். நான் தப்பிச்சிட்டேன் பாஸ்டர், ஞானமாக தப்பிச்சிட்டேன். அப்படியா சங்கதி அப்படியா இருக்கு பார்ப்போம். வச்சு தண்ணியில் விட்டு வெளுப்பார், அப்போ தான் தெரியும் வேடிக்கை. ஏசா களைத்து வருகிறான், நான் களைச்சு போய் வர்றேன், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு, சிகப்பு கூழ். அது கேசரியோ இன்னமோ தெரியல, கொஞ்சோண்டு கூழ் கொடு, நான் ரொம்ப களைப்பா பசியோடு வர்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பார்த்து கேட்குறேன், நீ சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போடு, இந்த கூழை தர்றேன். சேஷ்ட புத்திரபாகம் கர்த்தரா பார்த்து மூத்த பிள்ளையா பிறக்கிறது, தகப்பனுடைய பேர் விளங்கு, 2 பங்கு அவனுக்கு கொடுக்கப்படும். சேஷ்ட புத்திரபாகம் விளையாட்டுல கர்த்தர் தெரிந்து கொள்றது. நானா தெரிந்து கொண்டு என் தாய்க்கு மூத்த பிள்ளையா நான் பிறக்கல, கர்த்தர் தெரிந்து கொண்டார். என் தாய்க்கு மூத்த மகனா நானா விரும்பியோ இல்லை தெரிந்து கொண்டோ அப்ளிகேஷன் போட்டு நான் பிறக்கல. 5 பிள்ளைகளை தேவன் அதை தீர்மானித்தார். சொல்லுங்க ஆமே. இந்த ஏசாவுக்கும் அப்படிதான். நீ மூத்த மகனுக்குரிய அந்த சேஷ்ட புத்திரபாகத்தை கையெழுத்து போட்டு கொடுத்துரு, நான் உனக்கு இந்த கூழை தர்றேன். சொல்லுங்க ஆமே. அவனும் கூழுக்கு ஆசைப்பட்டவன், சரி கொண்டா, நான் தான் சாக போறேனே அவன் சொல்றான் பாருங்க, நான் சாக போகிறேன், எனக்கு சேஷ்ட புத்திரபாகம் என்னத்திற்கு, எந்த இடத்துல கையெழுத்து போடணும் காட்டு, இந்த கையெழுத்து போட்டான். கூழு கொஞ்சோண்டு கேசரி. சொல்லுங்க ஆமே. அடுத்துதான் தேவன் ஆரம்பிக்கிறார். தகப்பனுக்கு ஒரு 10 வருஷம் ஏமாத்தினதுக்கு, கண்ணு தெரியாத தகப்பனுக்கு அது பின்னாடி தான் வருது. அப்பாவி என்ன, இந்த மூத்தவன் மோளை இளையவன் காளையா ஆளு சொல்லுவேன், இப்படிதானே வருது. மூத்தவன் மோளை இளையவன் காளைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு 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 சோப்பலாங்கியானவன் மூத்தவன் சந்தர்ப்பமாக அடிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் தீர்ப்பு எழுதுறாரு, மூத்தவன் அண்ணன் ஏமாளி, அவனை ஏமாத்தினதுக்கு ஒரு 10 வருஷம், ரைட். அடுத்து தகப்பன் கண்ணு தெரியாத தகப்பன், அவனை கிளியராக ஏமாத்திட்டேன், அதுக்கு ஒரு 10 வருஷம், டோட்டலாக சேர்ந்து 20 வருஷம். அப்படி கைப்பிடியாக பிடிச்சி, நான் அடிக்கடி நினைக்கிறது, அப்படியே கைப்பிடியாக பிடிச்சி கொண்டே லாபான்ட்ட விடுறாரு. நீ 20 வருஷம் இவனை கசைக்கு புளிஞ்சு எடு, 20 வருஷம் அவன் ஜீவனை கசப்பாக்கிரு, 20 வருஷம் அவன் ஜீவனை கசப்பாக்கிரு, 20 வருஷம் ட்ரைனிங் பீரியடு. இவனை சோப்பு போட்டு கழுவினா கூட சரிப்பட மாட்டான், இவனுடைய அக்கிரமத்தை கழுவுறதுக்கு தான் வச்சுக்க. சொல்லுங்க ஆமே. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, 10 தடவை நீர் என் சம்பளத்தை மாற்றினீர். சொல்லுங்க அல்லேலூயா. வருஷத்துக்கு 2000 கூட்டியிருக்கணும் 10 வருஷத்துல, அவன் 10 வருஷமா குறைச்சிக்கிட்டே வர்றான். 10 தடவை என் சம்பளத்தை மாற்றினீர். கொஞ்சம் மூக்கு மொழியா இருக்கு, இந்த பொண்ணை கட்டிக்கிறோன்னு 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு போனா, கல்யாண தன்னைக்கு கூச்ச பார்வை உள்ள இவன் விரும்பாத ஒரு பொண்ணை கட்டினா எவ்வளவு கஷ்டங்கிறிய அத்தாடி. 7 வருஷம் கொஞ்சம் ஒரு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், மூக்கு மொழியமா இருக்கு, சரி கட்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்து 7 வருஷம் வேலை பார்த்தா, கல்யாண தன்னைக்கு ராத்திரி கல்யாணம்ல, அது முஸ்லீம் அந்த பெரிய முக்காடு போட்டுப்பாங்க, பெரிய கனமான இதில் முக்காட்டை போட்டுவாங்க, பொண்ணு யாருன்னு தெரியாது, அவன் பழக்கம். விருந்தெல்லாம் வச்சு சூப்பராக நைட் கல்யாணம் எப்படி இருக்கும், விருந்தெல்லாம் வச்சு பார்த்தா காலையில் கூச்ச பார்வை, இவன் பிடிக்காத மனைவியோட வாழ்றது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நான் அப்போ தான் நினச்சேன், தேவன் ஏமாத்தினாருன்னா நம்ம எவ்வளோ சிரமப்படுவோம் தெரியுமா. பூட்ட முடியாதபடி திறக்கிறாரு, திறக்க முடியாதபடி பூட்டிடுறாருல்ல. அசனம் அப்படி சொல்லுதில்ல, திறக்க முடியாதபடி பூட்டுறாரு பாருங்க. ப்ளீஸ் லிசன். நான் ஏமாத்திட்டேன் பாஸ்டர், சூப்பராக ஏமாத்திட்டேன், ஐயோ சிரமம், செத்து பிழைக்கணும், செத்து பிழைக்கணும். அப்படிலாம் ஒருத்தரையும் விட மாட்டார், பாஸ்டரையும் விட மாட்டார், விசுவாசியும் விட மாட்டார். வசனம் நிறைய தெரியுமா பாஸ்டர், நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோமா, கேட்டு பாருங்களேன், கேட்டு பாருங்க. நீங்கள் கேட்டு பார்க்குறக்குள்ள தலை நிறச்சிடும். மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு நினச்சேன் பாஸ்டர், வருஷம் ஓடிடுமே. யாக்கோபுக்கு அதான் நடந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. 20 வருஷம் அப்படியே அமைதியாக இருந்தார். God was so silent. 20 வருஷம் அப்படியே தவிக்கிறான். விரும்பின பொண்ணுக்கு 7 வருஷம், விரும்பாத பொண்ணுக்கு 7 வருஷம், 14 வருஷம். அவன் வீட்டில் இருக்கிற சொத்துக்கு எவ்வளோ அதிபதி, ஆனால் புளிகிறார் அப்படியே. அடுத்து ஒரு 4 வருஷம் மந்தைய, மொத்தம் 20 வருஷம் முடிஞ்ச பிறகு மெதுவாக சொல்கிறாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். எனக்காக இருந்தால் ரொம்ப கோவம் வரும், வேறு வழி இல்லை. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஆண்டவரே, கண்டு 20 வருஷம் நீர் என்ன செய்து கொண்டிருந்தீர்? நான் அமைதியாக தான் இருந்தேன். உன்னை சரிப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நீ நீதியை தெரிந்தெடுக்க மாட்ட, நேர்மையை உன் இருதயம் விரும்பாது, நேர்மையான வழியை உன் இருதயம் விரும்பாது. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்காக பைபிள் அப்படி சொல்லுது, லாபான் உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் நான் கண்டேன். கண்டு 20 வருஷம் அப்படி நான் அமைதியாக இருந்தேன். 20 வருஷம் ஓடட்டும் நான் சும்மா இருந்தேன். அது நீங்கள் படித்தீங்கன்னா சொல்லுங்க அல்லேலூயா, மகிமையுள்ள வார்த்தை. நீ தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2ஆவது வார்த்தை மிக முக்கியமான 4ஆம் வார்த்தையில், நீர் எனக்கு செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்காமே. அதில் களவாணித்தனமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நியமித்ததை செய்து முடிக்கணும். ஒரு ஊழியமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம். ஆர்சி சபையில் நான் இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஜெபம், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சொல்கிற ஜெபம் ஒன்று இருக்குது. அது அப்புறம் கடைசி, என் சொல்லாலும்
என் செயலாலும் என் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமேன்னு சீக்கிரமாக சொல்லிட்டு போகிற வழியில் பிராந்தி பாட்டிலையும் வாங்கிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட்டையும் வாங்கிட்டு மனைவி பிள்ளைலாம் பசியில் தவிக்கும். அதுகளுக்கு துணி இருக்காது, போட்டுக்கிற செருப்பு இருக்காது, வீடு ஒழுகிக்கிட்டு இருக்கோம். இந்த சாமியார்களும் திட்டுறதில்லை. இதையாவது ஒழுங்காக சொல்லு, புத்தியை கொஞ்சம் கண்ணை மூடி உணர்ந்து பார்த்து சொல்லு. கடமையில் தவறியதாலும்னா மனைவியை கவனிக்காத பாவம்டான்னு சொல்கிறதே இல்லை. மனைவியை கவனிக்காத பாவம், பிள்ளைக்கு சோறு போடாத பாவம், பிள்ளைக்கு படிக்க வைக்காத பாவம், பிள்ளைக்கு ஃபேன் இருக்கா, பிள்ளைக்கு துணி இருக்கா, நீ கட்டின மனைவியை ஒழுங்காக கவனிக்கிறியா சொல்லுங்க. ஆமே ஐயா ராஜமணி தான் சொல்லுவார். முழுங்குன்னு அல்வா முழுங்குறது, கறி முழுங்குறது எல்லாம் கப்பு கப்புன்னு மனைவி பிள்ளை இருக்கேன்னு புத்தியும் வராது. இவனுக்கு வச்சு இந்த அம்மா சோறு போடுவார். போனவொடனே சுட சுட போடுதே, அதுதான் தப்பு. என் கணவருக்கு இது பிடிக்கும், கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன்னு அது வச்சு இந்த ஆளை ஓட்டுதே. ஐயா ராஜமணி குடும்ப முகாமில் சொல்லுவார். கர்த்தருடைய வார்த்தை, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். 2வது குறிப்பு ஆண்டவர் சொல்கிறார். ப்ளீஸ் லிசன், சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு செய்யும்படி பிதாவே நீர் நியமித்ததை நான் செய்து முடித்தேன். மனைவிக்கும் கடமை இருக்குது சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு கடமை இருக்குது. சிலர் அப்படி உதறி விட்டுட்டு அதெல்லாம் பாவம். சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை புருஷன் செய்ய கடவன். மனைவிக்கு நீ என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்ய கடவன். பிள்ளை பிறந்தோன்னு பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு மனைவியை தள்ளப்படாது. பிள்ளை 2வது தான், மனைவி தான் முதல்ல. மனைவி மூலமாக பிள்ளை வந்துச்சு, பரிசு தான். சரியான புரிதல் என்னன்னா, பிள்ளைகளை பரிசா தான் உனக்கு கொடுத்தார். கிஃப்ட்னு வசனம் சொல்லுது, ஈவு இறக்கமாக கொடுக்குறார் பிள்ளைகளை. சொல்லுங்க. அல்லேலூயா. புருஷன் தலையாக இருக்கிறான், மனைவி 2வது 3வது இடத்துல பிள்ளை வந்துருச்சேன்னு புருஷனையோ மனைவியையோ அலட்சியம் பண்ணி தள்ளி விட்டா அது கர்த்தருடைய பார்வையில் சரியில்லை. சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது, நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். முக்கியப்படுத்துங்க. ஒரு படிப்பாக இருக்கலாம், ஒரு வேலைக்கு முயற்சி, ஒரு எதை நீங்கள் செய்கிற ஒரு அலுவலகத்தை நீங்கள் வேலை செய்யலாம், ஆண்டவர் இதை கவனிக்கலாம். சொல்லுங்க. ஆமே. நான் செய்து முடித்தேன் ஐயா. அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். பைபிள் சொல்லுகிறது, நிறைய உவமைகளில் அடுத்த இடத்துக்கு அவர்களை கொண்டு போகிறார் ஆண்டவர். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, தருத்திரம், நிறைய போராட்டங்களுக்கு இந்த முக்கியமான காரணம். உண்மையா அந்த காரியங்களை செய்து முடிக்க மாட்டாங்க, உண்மையா செய்ய மாட்டாங்க, முழு இருதயத்தோடு செய்ய மாட்டாங்க, கொடுத்த வேலையை உத்தமமாக உண்மையா செய்ய மாட்டாங்க. ஒரு கடமையை கழிச்சு ஏதோ ஒன்று உலட்டி விட்டுட்டு அதை ஆண்டவர் விரும்பலை. சொல்லுங்க. ஆமென். உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கிறோம். 3வதாக ஒரு குறிப்பு 6ஆம் வசனத்தில், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சீடர்களை பார்த்து, மகிமையுள்ள வார்த்தை. 3வது குறிப்பு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் தான் உலகத்தில் இருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், தம்முடைய சீடரை அவர் தெரிந்தெடுத்து, சொல்லுங்க. ஆமே. தம்முடைய சீடரை தன்னிடத்தில் தெரிந்தெடுத்து உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் மேலே அவர் பிரியம் வைக்கிறார். பிதாவிடத்தில் சொல்லுகிறார், நீர் சொன்ன வார்த்தையை இவர்கள் கை கொண்டு நடக்கிறார். உடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் சீடர்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கை கொண்டு நடக்கிறார்கள். பிதாவே என்று சொல்லி 3வதாக சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கும் அது, இந்த பூமியில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார், ரட்சித்தார், வேறு பிரித்தார். இந்த யோவான் சுவிசேஷம் 14-17 முழுவதிலும் இவர்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தார் அல்ல, உலகத்துக்குரியவது அல்லன்னு சொல்லி பைபிளில் வந்துட்டே இருக்கு. இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் உலகத்தான் அல்லாது போல். அந்த வசனத்தை கீழே வாசிக்க போகிறோம், அது அப்புறம் வரட்டும். நம்ம கீழே நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்து மனுஷரோட அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்கிற மாதிரி செய்து அது மாதிரியே போக நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். 4வதாக 8ஆம் வார்த்தை வாசிங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. ஆமென். 4ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிற சீடருடைய கூட்டம். அதில் எந்த குழப்பமுமே இல்லை. என்னை மீட்கிறவர் அவர்தான், என்னை ரட்சிக்கிறவர் அவர்தான். சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர் அவர்தான். என்னுடைய பாவங்களை மன்னிக்க சிலுவை மரத்தில் ஜீவனை தந்தவர் அவர்தான். அவருடைய ரத்தம் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு பிதா அதிகாரம் கொடுத்தார்.
அப்ப இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். கவனிக்கல, சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லும்போது நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்பதை நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் விசுவாசிக்கிறவர்கள் தான் சீடர்கள். இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் விசுவாசம் வைக்கிறவர்கள் தான் சீடர்கள். சொல்லுங்க ஆமே. ஏன் இது முக்கியமானது? இன்னைக்கு உலகத்தில் 2000 சபைகள் இருக்கு. நிமிர்ந்து பார்க்குறீங்களா? இந்த உலகத்தில் 2000 பிரிவுகள் இருக்கு. இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்ற பிரிவு இருக்கு. யெகோவா விட்னஸ் ஒன்று இருக்கு, பிதா மட்டும்தான் கடவுள்னு. சர்ச் ஆஃப் செயின்ஸ், மோர்மோன்னு ஒன்று இருக்கு, மோர்மோனிசம். வில்லியம் மரியம் பிரன்ஹாம்னு ஒன்று இருக்கு, சொல்லிகிட்டே இருக்கலாம். சர்ச் ஆஃப் செயிட்டன் ஒன்று இருக்கு, லேட்டர் டே செயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அமெரிக்காவில் ஒரு நடிகை நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு நிறைய கூட்டம் காரை போட்டு வந்துடுறேன். இந்த கோயம்புத்தூரில் இருக்கு. இயேசு ஆணே கிடையாது, இயேசு பெண்ணு தான், நான் தான் இந்த இயேசு. ரஷ்யாவில் ஒருத்தர் நான் தான் இயேசு. நான் இப்போ ஒருத்தர் வந்துருந்துச்சு, ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், அட பைத்தியக்காரங்களா, தாடி கொஞ்சம் நீளமாக வளர்ந்தா அது பூரா ஏசா, முடியும் தாடியும் கொஞ்சம் நீளமாக வந்துட்டா அவர் இயேசுன்னு பின்னாடி போயிடுறிய. அவ்வளோ பைத்தியாரனா இருக்கல. அப்போ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற கிட்டத்தட்ட 2000 துரு உபதேச கூட்டம் இந்த பூமியில் இருக்கு. பூமியில் இருக்கிறது. நம்மளை மாதிரி இவனு சாக போறானே, நம்மளை மாதிரி மனுஷன் செத்து போறானே, இவனால என்ன பிரயோஜனங்கிற அறிவில்லை. நம்மளை மாதிரி இவனும் கொஞ்ச நாள் இருந்துட்டு சாக போறான், இவனால என்ன பிரயோஜனங்கிற சிந்திக்கிற அளவுக்கு அறிவில்லை. பின்னாடியே போகுது ஜனங்கள். எப்படி எதுக்காகவோ போகுது. நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சொல்லுங்க அல்லேலூயா. நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் தான் சீடர்கள். வாசிக்கிறோம். 5ஆவதாக இயேசு சொல்லுகிறார், 9ஆம் வசனம் வாசிங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவோம். நம்ம பெத்த பிள்ளை அது அழுகுது, இந்த சாப்பாடு. நம்ம பெத்த பிள்ளை முட்டை கேட்குது, தேல் கொடுக்க முடியாது. நம்ம பெத்த பிள்ளை சாப்பாடு கேட்குது, அதுக்கு என்னத்தையும் வேற என்னத்தையும் கொடுக்க முடியாதுல்ல. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம பெத்த பிள்ளை அழுகுது, அதுக்கு கொடுக்கணும் முதல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மகிமையுள்ள இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த விசுவாசம் உங்களை உயிர்ப்பிக்கும். இயேசு யார்? அவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய நேசர், என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர். எனக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறவர், எனக்காக பரிதபிக்கிறவர், என்னை அவர் விசேஷமாய் பார்க்கிறவர். சொல்லுங்க ஆமென். என் மேல் அக்கறை உள்ளவர். அந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே வாசிக்கிறோம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 9ஆம் வசனம் வாசிங்க. நான் அவர்களுக்காக யாரு? தெரிந்தெடுத்து, பிதாவே நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்காக. பிதாவே நீர் எனக்கு தெரிந்தெடுத்து, உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்காக. அதனால சொல்லுகிறார், அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். இந்த இடத்துல முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். இயேசு சொன்னது தான் வாசிக்கிறோம். உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். சொல்லுங்க ஆமென். ஏன் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார் தெரியுமா? சொல்லுங்க ஆமென். இன்றும் ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார்னு சொல்றோம். பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். ஏன் தெரியுமா? நான் உலகத்தில் இருக்கிறோம், பாடுகளை படுகிறோம். நம்ம என்ன பாடுபடுறோம்? நேற்று கூட ஒரு காணொளி வந்திருந்தது. ஆப்பிரிக்காவில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட சடம் அப்படியே பெட்டியில் வச்சுருக்காங்க. ஒரு பாஸ்டர் நின்று மைக்கை பிடிச்ச ஒரு பிரசங்கம் பண்ணார். இஸ்லாமிய தீவிரவாதிகளால் சுட்டுக் கொள்றது கடத்துறதான் சாதாரணமாக. ஏன்னா இறை தூதனை போய் நீ கும்பிடுற, இங்கெல்லாம் ஹாஃபிர் நரகத்தின் மக்கள்னு சொல்லி அவன் சுட்டுக் கொள்கிறான் ஆப்பிரிக்க நாடுகளில். அப்போ சடலங்கள் இருக்கிறது. அவர் அப்படியே ஜெபம் பண்ணுறார். வசனம் சொல்கிறது, இங்கே வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தில், நான் இனி உலகத்தில் புரிந்து கொள்ளணும் எதற்காக ஆண்டவர் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? 11ஆம் வசனம் வாசிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமென். நீர் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு தம்முடைய பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். பிதாவே நான் உம்மிடத்தில் வருகிறேன், ஆனால் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் பாவத்துக்குள்ளும் பிசாசுக்குள்ளும் கிடக்கிறது.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, உம்முடைய ஜனத்தை, உம்முடைய சீடர்களை நீங்கள் பாதுகாக்கணும் என்று சொல்லி பிதாவிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறார். வாசிக்கிறோம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமையுள்ள வார்த்தை. பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களில் எல்லாரையும் நான் காத்து கொண்டு வந்தேன். கேட்டின் மகன் கெட்டு போனான். யார் கெட்டு போனா? சத்தமா சொல்லு. முக்கியமானது. யார் கெட்டு போனா? ஆண்டவர் சொல்ல, கேட்டின் மகன். அவன் கேட்ட விரும்புகிறவன். இயேசுவோட கூட இருந்தா கூட அவன் 30 வெள்ளிக்காசு மேலதான் அவனுக்கு ஆசை இருக்கும். கண்களால் பார்க்கிறான். மரித்தோரை எழுப்புனதை பார்க்கிறான். லாசருவை எழுப்புனதை பார்க்கிறான். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்ததை பார்க்கிறான். குருடரை சுகமாக்குனதை பார்க்கிறான். செவிடரை ஆண்டவர் சுகமாக்குனதை பார்க்கிறான். அவன் கண்ணால பார்க்கிறான். கூடவே கேஷியரை வேற. யூதாஸ் விளையாட்டுல அவன் தான் படிச்சவன். யூதாஸ் படித்தவன், கணக்கு பார்க்க தெரிந்தவன். வாக்கியாளர்களுக்கு அது தெரியாது. மீன் பிடிக்கத்தான் தெரியும் பேதுருவுக்கு. யாக்கோபு, யோவான் அவங்களாம் மீனவர்கள் தான். பெரிய கேஷியர் கிடையாது. புத்திசாலியா கணக்கு போட தெரியாது. சொல்லுங்காமே. என்ன சில ஆட்கள் ரொம்ப பணத்தில் கணக்கு போடுவாங்க. இந்த 10 காசு நம்ம இதில் போட்டுக்கலாமே பாஸ்டர், இந்த 10 காசு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே பாஸ்டர், இந்த 10 ரூபாயை நம்ம கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாமே பாஸ்டர். எதுக்குன்னு கேட்குறேன். பெட்டிக்கு ஆணி அடிக்கவா? இல்லை, பெட்டியில் ஆணி அடிக்கிறதுக்கா? எதுக்குன்னு தெரியல. இந்த சாசு யூதாஸுக்குள்ள இருந்தது. பைபிள் சொல்லுது. சொல்லுங்காமே. அவ சேர்த்து வச்ச பணம். வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், அந்த பரணி இருக்கு பாருங்க, அது என்னது? ஊத்துநாள் தலையில அந்த பரிமள தைலத்தை வச்சு கல்யாணம் நடத்திடலாம். அவ்வளவு செலவு. ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு 5 லட்சம் ஆகுதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. சாதாரண 5 லட்சம் ரூபா ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு. அந்த பரிமள தைலம் அவ்வளவு விலை கூடுனது. பரிமள தைலத்தை வைத்து ஒரு கல்யாணம் வீடு வாசல்லாம் கட்டிடலாம். வசனம் சொல்கிறது, அவள் பாவியான ஸ்திரீ. இப்போ மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. பேங்க்ல பணம் போட்டு வைக்க முடியாது. இப்போ மாதிரி பேங்க் கிடையாது. வர்ற பணத்தை எல்லாம் ராஜாக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது தான் பரிமள தைலம். அது விலை கூடினது, ஈஸியாக கிடைக்காது. இந்த பரிமள தைலத்தை அவள் சேர்த்து வைத்திருந்தாள். சொல்லுங்க ஆமென். பரிமள தைலத்தை அவளுடைய எதிர்காலத்துக்கு வச்சிருந்தது. பரிமள தைலம் எதிர்கால வாழ்க்கைக்கு பரிமள தைலம். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பை, அவருடைய அன்பை, அவருடைய அந்த விலையேறப்பெற்ற மன்னிப்பை பெறணும், பரலோகத்துக்கு போகணும் அவள் விரும்புகிறாள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே வர்றா. ஒன்றும் யோசிக்கல. நம்ம எவ்வளவு யோசிப்போம் நம்ம. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் நம்ம நாட்டில் சொல்லி வச்சிருப்பாங்க, எச்சி கையில் காக்கா விரட்டுறான். ஐயா, ஏன் எச்சி கையில் காக்கா விரட்டினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முடிச்சிருவோம். ஏன் சார் எச்சி கையில் ஏன் காக்கா விரட்டுறான்? அவன் உதறினான்னா அந்த பருக்கையை தின்னுட்டு காக்கா பிழைச்சிடக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். அது பசியில் இப்படி கையை உதறினார்னா 2 பருக்கை விழுகுமே, நம்ம சாப்பிடுவோமேன்னு அந்த காக்கா உயிரோட பிழைச்சிருச்சுன்னா என்ன செய்யறது? காக்கா பிழைச்சிடக்கூடாதுன்னு ஒரு கையை கழுவிட்டு தான் காக்காயை விரட்டுவான். நம்ம நாட்டில் சொல்லி வச்சிருக்கான், எச்சி கையில் காக்கா விரட்ட மாட்டான். ஐயா, கையை கழுவிட்டு தான் விரட்டுவான். ஏன்னா காக்கா அந்த 2 படுக்கையை சாப்பிட்டு உயிரடைஞ்சிருச்சுன்னா சொல்லுங்காமே. ரொம்ப பெருசாகலாம் கணக்கு பார்த்து ஒன்றும் மிஞ்ச போகிறது இல்லை. தேவவசனம் சொல்லுது, அவள் அந்த ஸ்திரீ அப்படியே ஊட்டுகிறாள் பரிமள தைலத்தை. கல்யாணம் நடத்தலாம், வீடு வாசி, பெரிய பணம் உள்ளது. அந்த பரிமள தைலம் வீடு பூரா அப்படியே ஓடுது. கரெக்டாக பைபிள் சொல்லுது, யூதாஸ் இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த வீண் செலவு இதை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. வேற யாரும் சொல்லல, யூதாஸ் தான் சொல்றேன். இந்த தைலத்தை விட்டுருந்தோம்னா 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. இந்த வீண் செலவு என்னத்திற்கு? சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஊற்றின ஸ்திரீ ஆண்டவர் மேல ஊற்றினாள். கூடவே இருக்கிறான் பாருங்க யூதாஸ். அவருக்கு ஆண்டவராகவே தெரியல. கூட இந்த யூதாஸுக்கு இயேசுநாதர் ஆண்டவரா தெரியல. சொல்லுங்க ஆமென். ஆனா அந்த பாவியான ஸ்திரீக்கு அவர் கர்த்தர், அவர் மன்னிக்கிறவர், பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர், எல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகத்தை விட்டு என்னை தேடி வந்தவர், பாவியை ரட்சிக்க வந்த இயேசு. அவ அப்படியே ஊத்திட்டா. சொல்லுங்க அல்லேலூயா. ஊத்திட்டு தன் தலை மயிரால் பாதங்களை. அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்தது. யூதாஸ் சொல்லும்போது இந்த வீண் செலவு என்னத்திற்கு? வசனம் இருக்கா? நீங்க படிச்ச ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் வாசி. அப்பொழுது அவருடைய சீடரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறோம். அப்படி வாசிக்க கூடாது. அவருடைய சீடரில் ஒருவனும். அப்படி கமா போட்டு வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறோம். அவருடைய சீடரில் ஒருவனும் அவரை காட்டிக்
கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனதென்ன என்றான். தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றால் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். பைபிள் எவ்வளவு மகிமையா சொல்லுது பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இவன் ரொம்ப அக்கறை சிலர் ரொம்ப அப்படியே இதை வித்து ஏழை கொடுத்துருக்கலாமே, இதை வித்து அவர் 4 பேருக்கு சோறு போட்டுருக்கலாமே, இந்த வித்தம்னா இந்த சட்டையை கொடுத்துருக்கலாமே, இந்த ஏழைக்கு நம்ம அதை பண்ணியிருக்கலாமே. ஆனால் உண்மை அது கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கொடுக்குறத இதை வச்சே நம்ம அவர் எப்படிப்பட்ட தயாளர்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பார்த்து என்ன பேச்சு, இதை விற்று நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, அதை விற்று 4 பேருக்கு சோறு போட்டுருக்கலாமே, இவரை விற்று 2 பேருக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்கலாமேப்பா. நீ என்ன கொடுத்துருக்க முதல்ல இது வரைக்கும்? சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தெளிவோடு கூட இந்த யூதாஸ், அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தான். ஏசு தான் அதை கொடுத்துருந்தார் அவன்கிட்ட, இந்த அதை வச்சுக்க, நீ தான் பொருத்தமான ஆள், ஏன்னா உனக்கு ஜெப சிந்தை, ஆத்மாக்களை பற்றிய சிந்தை, அழிந்து போகிற ஆத்மா அற்புதம் செய்யணுமே, சோப்படுறது, அந்த சிந்தையெல்லாம் உனக்கு கிடையாது, அதனால இந்த பணப்பையை வச்சுக்க நீ. சொல்லுங்க அல்லேலூயா. 12 சீடர்களை கரெக்டாக பார்த்து பணப்பையை அவனிடத்துல கொடுத்தார். தெரிஞ்சுக்கணும், உனக்கு ஜெபம் விருப்பம் இருக்காது, ஊழியம் விருப்பம் இருக்காது, ஆத்மாதாயம் விருப்பம் இருக்காது, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் விருப்பம் இருக்காது, நீ கரெக்டாக கணக்கு மட்டும்தான் போடுவேன், அதனால இந்த பணப்பையை நீனே வச்சுக்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் திருடனானபடினாலும் கூடவே இருந்திருக்கிறான் இயேசுவோட. அவன் எவ்வளோ திருடனான்னு தெரியலையே, சொல்கிறார் பாருங்க பைபிளில், நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. அவன் திருடனானபடினாலும், ப்ளீஸ் லிசன், அவன் எவ்வளோ திருடினானோ என்ன செஞ்சானோ அது நமக்கு பைபிளில் சொல்லலை, அதை ஆண்டவர் சொல்லி வைக்கல. ஆனால் ஒரு அட்ரஸ் யூதாஸ்க்கு இருக்கு, அவன் திருடன். சொல்லுங்க ஆமென். நம்ம அதை ஆராய்ந்தே பார்த்ததில்லை. ஏசுநாதருக்கு வர்ற காணிக்கையெல்லாம் எங்கே போச்சுன்னா யூதாஸ் கையில் தான் போச்சு. அவருடைய ஸ்திரீகள் பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் காணிக்கை கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பின் சென்ற ஸ்திரீகள் அவரிடத்துல காணிக்கை கொடுத்தாங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் அவரை பின் சென்றார்கள்னு வசனம் சொல்லுது. தங்கள் ஆஸ்தியை விற்று அவருக்கு ஊழியத்தை கொடுத்தாங்க. ஏன்னா 12 பேரும் சாப்பிடணும். ஏசுநாதர் தனக்கு அற்புதம் செய்யவே இல்லை. பைபிள் நல்லா புரிந்து கொள்ளும். சொல்லுங்காமே, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு ஒழிய தனக்கும் தன் 12 சீடர்களுக்காகவும் ஒரு கல் எடுத்து ஒரு அப்பத்தை எடுத்து அவர் அப்படி செய்யலை. அவர் சாதாரணமாக வாழ்ந்தார். அவரும் நம்மளை போல தான். சொல்லுங்க ஆமே. 12 சீடரோட ஊராக போகிறாரு. பெத்தானியாவுக்கு வந்தால் லாசர் வீட்டில் தங்குறாரு, அங்கே சாப்பாடு. அவருக்கும் 12 பேருக்கும் 3 நேரம் சோறு சாப்பிடணும். பசிக்காதா பிரதர்? பசிக்காதா? ஏசுநாதருக்கு பசிக்காதா? இல்லை பேதருக்கு பசிக்காதா? ஒருத்தர் மீன் பிடிக்கிறாள், இவ்வளோ சாப்பிடும். நம்ம தான் நாசுக்கா 2-3 சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். மீன் பிடிக்கிற பலசாலிகள்லாம் நீங்கள் சாப்பாடு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ராமேஸ்வரத்துக்கு பிரசங்கம் பண்ண நல்ல பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவில் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்போ தான் பார்த்தேன் மீனவர்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தேன். நம்ம அப்படி தொட்டுக்கிட்டு ஒரு நகரை அப்படி நோண்டிக்கிட்டு ஒரு கிழங்கான நோண்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம்ல. அவர் சாப்பிட்டது தான் இங்கே வருது. அவன் மீனவன் சாப்பிட்டதை பார்த்து ஆத்தாடி யானைக்கு சோறு போட்ட கதை. அவ்வளோ வேலை. அந்த போட்டில் வலையை இழுத்து கொட்டான் பாருங்க. நம்மளுக்கெல்லாம் முடியாது, மயக்கம் மட்டும் வந்துடுவான். அசராமல் நின்று கடலை இழுத்து அள்ளி கொட்டி கொண்டு வருவான். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவான். அதுக்கு தகுந்த மாதிரி பலம் வேணும்ல பிரதர். நம்ம என்ன பேனா பிடிச்சி எழுதுகிற ஆளா? அதெல்லாம் யூதாஸ்கிட்ட இருந்தா வச்சுக்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வருகிற தங்கள் ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாங்க. எவ்வளோ பாக்கியமாக எழுதியிருக்கார் பாருங்க. தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றார்கள். அந்த பணத்து பொறுப்பு பூராமே யூதாஸ் தான். அவன் எவ்வளவு திருடுனா எங்கே பதுக்கினாங்கிறத மட்டும் பைபிள் சொல்லலை. ஆனால் பைபிள் ஒன்று சொல்லுது, அவன் திருடனானபடினாலும். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் திருடனாக இருந்தான், பணப்பையும் கையில் வைத்திருந்தான். ஆண்டவர் அதை கேட்கல, இந்த நீனே வச்சு. அது பெரிய துரோகம். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பண்ணானோ தெரியல, ஆனால் நீதியோடு நடக்கலை. அவன் திருடனாக இருந்தான், பணப்பையை வைத்து அதே எண்ணம் தான். இப்போ தன் எஜமான காட்டி கொடுத்தா அதில் ஒரு 30 காசு கிடைக்குமே, அங்கே போயிட்டான். நான் ஒரு நாள் நினைத்தேன், நன்றி இருந்துச்சா, பணப்பையே நம்மளை நம்பி கொடுத்தாரே, ஒரு கணக்கு வழக்கும் கேட்கலையே. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கணக்கு வழக்கு கூட ஒன்றும் கேட்கலையே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனாலும் கூட தன் ஆண்டவரை காட்டி கொடுத்தா அதில் ஒரு 30 காசு கிடைக்குமே. தயவுசெய்து பைபிள் தியானிங்க. அப்படிலாம் ஒன்றும் தங்காது, அப்படிலாம் ரொம்ப தங்காது. தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தருடைய மனுஷன் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கணக்கு ஒப்புவிக்கிறவளா இருக்கு. தன் ஆண்டவரை காட்டி கொடுத்தா அதில் ஒரு 30 காசு கிடைக்குமே. 30 காசுனா நீங்கள் ஈஸியாக நினைச்சிடக்கூடாது. அதனால தான் சொல்லுகிறானவன் யூதாஸ் புத்திசாலி, தெளிவாக சொல்கிறான். இதை விற்று 300 பணத்துக்கு விற்றுருக்கலாம். 300 பணம் 10 மடங்கு விலை கொண்டது. இந்த பைத்தியக்காரி இப்படி ஊத்துறாளே, பைத்தியம் பிடிச்சவ, புத்தி இல்லாதவ, கணக்குப்பட தெரியாதவ, எத்தனை தலைமுறைக்கு வச்சு சாப்பிடலாம், வீடு வாசல் கட்டலாம், கல்யாணம் பண்ணி எப்படி சூப்பராக இருந்திருக்கலாம். கொண்டு வந்து தரையில் ஊற்றி விடுறாளே, புத்தியே இல்லை இவளுக்கு, தரையில் கொண்டு வந்து ஊத்துறாளே. சொல்லுங்க ஆமே. இயேசு அமைதியாக சொன்னார், இவளை விட்டுரு, இவளை விட்டுரு, உன் இருதயம் வேற, இவன் இருதயம் வேற.
நீ உன் எஜமானே காட்டி கொடுக்க சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்க, அதனால நீ பிரச்சனை இல்லை, இவளை விட்டு. இவள் செய்தது எங்கெல்லாம் உலகத்தில் எங்கே பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கே பூரா இவளை சொல்லுவாங்க. இவள் செய்தது சொல்லப்படும். தன் ஆண்டவரை எவ்வளவு நேசித்தாள் என்பதை பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும். சொல்லுங்க, உலகம் இருக்கிற வரைக்கும் இவள் செய்தது அறிவிக்கப்படும். இவளை விட்டுவிடு. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். ஏன்னா என்னை நேசிக்கிற இருதயம் உங்களுக்கு கிடையாது. என்னை நேசிக்கிற இருதயம் உனக்கு கிடையாது, கணக்கு பார்க்குற இருதயம் தான் உனக்கு இருக்கு. அதனால இவளை விட்டு. நீ இந்த கணக்கில் வரமாட்ட. சொல்லுங்க ஆமென். நீ இந்த கணக்கில் வரமாட்ட. தேவனை நேசித்து அவள் செய்தது உலகமெல்லாம் சொல்லப்படும். வாசிங்க பாப்போம் இந்த வசனத்தை. அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால், இவள் வைத்திருந்தால், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதே அவள் செய்தது எல்லாருக்கும் சொல்லப்படும். அது எழுதப்பட்டிருக்கா? சரி, இன்னொரு பகுதியில் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே வாசிக்கிற ஆண்டவர் சொல்கிறார், கேட்டின் மகன் கெட்டு போனான். என்ன மகன் கெட்டு போனானா? அதை மனதில் வைங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், வரவு செலவு செய்கிறவளா இருக்கலாம், மனைவி பிள்ளைகளை கவனிக்கிறவளா இருக்கலாம், பண பொறுப்பு உங்ககிட்ட இருக்கலாம். தேவன் அதை பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அதை கவனிக்கிறார். கேட்டின் மகன் கெட்டு போனான். கேட்ட விரும்புகிறவன் கெட்டு போனான். கேட விரும்புகிறவன் கெட்டு போனான். இயேசு சொல்லுகிறார் தன் வாயினால, கேட்டின் மகன் கெட்டு போனான், மற்றவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அவனை காக்க முடியல? அவன் கேட்ட விரும்புகிறான். ஏன் அவனை கொண்டு வர காப்பாற்ற முடியல? அவன் கேட்ட விரும்புகிறான். அவ கேட விரும்புகிறவர்களை யாருமே காப்பாற்ற முடியாது. இயேசு சொல்லுகிறார், கேட்டின் மகன் கெட்டு போனான், மற்றவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். மற்றவர்களை நான் அப்ப கேடு பாவம் துணிஞ்சு கேடையும் பாவத்தையும் விரும்புகிறவர்களை காக்க முடியாது. கேட்ட விரும்புகிறவர்கள் கெட்டு அழிவார்கள். யூதாசுடைய முடிவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், கேட்ட விரும்புகிறவன் அவன் கெட்டுத்தான் போவான். நீங்க அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் விருப்பம் கேடு, பாவம். துணிந்து பாவத்தை விரும்புவான், துணிகரமா அதை விரும்புவான், அதை சரின்னு சொல்லுவான். நான் செய்யறது சரி, இது பாவம், அதை ஒத்துக்க மாட்டான். ஆகவேதான் மிக முக்கியம் ஆண்டவர் சொல்கிறார், கேட்டின் மகன் கெட்டு போனான் இல்லாமல் மற்றவர்கள் எல்லாம் நான் என்ன செய்தேன்? காத்து கொண்டு வந்தேன். கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கொஞ்சம் முடிச்சிருவோம். கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. சத்தியம் முழுவதும் வருது. நம்ம மற்ற மனுஷரை பார்த்து அவர் மாதிரி இவர் மாதிரி அந்த எண்ணம் வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் மாதிரி ட்ரெஸ், அவர் மாதிரி மேக்கப், அவர் மாதிரி வேஷம், அவர் மாதிரியே ஜன்னல் வச்சது, என்ன ரொம்ப துக்கமாக இருக்குது. சமீபத்தில் பார்த்தோம்னா இங்கேருந்து கிழிச்சிருக்கேன், எல்லா இடமும் கிழிச்சிருக்கேன் பேண்ட்டை. நான் ஏதோ எலி கடிச்சிருச்சாக்குன்னு பார்த்தா ஆணும் பொம்பளை பிள்ளை முதற்கொண்டு இங்கே கிழிச்சிட்டு தெரியுது. அது ஃபேஷன் சொல்லுது. என்னுடைய மனைவி தான் ஒரு நாள் சொல்லும்போது சொன்னாங்க, வெள்ளைக்காரனை பார்த்தோம்னா இங்கே வரைக்கும் கட்டி டை கட்டியிருக்கான், கோட்டும் போட்டு உள்ள சட்டை போட்டு, அதுக்கப்புறம் வெள்ளை சட்டை இது வரைக்கும் போட்டு, அதுக்கு பிறகு கோட்டு போட்டு, இங்கே டை கழுத்து வரைக்கும். நியாயமாக பெண்களுக்கு இப்படி கட்டினா தேவையில்லை, அது நல்லாயிருக்கும். ஆம்பளைக்கு இங்கே வரைக்கும் டையை கட்டிட்டு பொம்பளை கூட்டிகிட்டு போகிற பொம்பளை பார்த்தோமா, என்னத்தை சொல்ல, அது குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது. மேலேயும் மேலேருந்தும் துணியை குறைச்சிருச்சு, கீழே இருந்தும் துணியை குறைச்சிருச்சு. அது ஒரு பாஸ்டர்கள் தான் ஒரு சிலர் தான் திட்டுறாங்க. சர்ச்சுக்கே வராது, அடுத்த ஆள் கிடைக்காது போயிரு. சில பாஸ்டர்கள் அங்கே திட்டுறாங்க, இப்படி வராதே, நீ எதுக்கு சர்ச்சுக்கு வர்ற? சர்ச்சுக்கு வர்றது காரணம் என்ன? அப்படி திட்டுறாங்க வயசான பாஸ்டர்கள். நான் ஆங்கில பிரசங்கம் கேட்பேன், நீ எதுக்கு வர்ற, என்ன நோக்கம், நீ சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன நோக்கம்? திட்டுறாங்க. சர்ச்சுக்கு கடவுளை ஆராதனை செய்ய வர்ற, சந்திக்க வருகிற, தேவ பக்திக்காக வருகிற, அவர்கிட்ட இறக்கத்தை மன்றாடி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள வர்ற, நீ என்ன விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற, என்ன நோக்கம்? பிடிச்சி திட்டுறாங்க. ஒரு சில பாஸ்டர் ரொம்ப 100ல் 1 2 வயசான ஆட்கள், நீ வராமல் போயிருந்து திட்டுறாங்க. ஆனால் பெரும்பான்மை அப்படி கிடையாது. கவனிக்கிறதா? சொல்லுங்காமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்து வளருங்க. அது முதிர் வயது வரைக்கும் இப்படி தான் நம்ம கிறிஸ்தவர், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் துணி போடணும், இப்படி தான் இருக்கணும். இவனை பார்த்து அவனை பார்த்து, நடிகையை பார்த்து, குப்பேன் சுப்பேன் அவனை பார்த்து கற்றுக்கிறது நம்ம அடிமை, சாசுக்கு அடிமையா நம்ம. ஒழுக்கத்தில் சிறந்தவனா நடிகர்கள்? கேட்குறேன், ஒழுக்கத்தில் சிறந்தவனா இல்லை ஒரே மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கானா? நடிகர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் நாட்டுக்கு? ஒருத்தன் 100 பேரை அடிக்க முடியுமா? ஒருத்தன் 10 பேரை தான் அடிக்க முடியுமா? இந்த பைத்தியக்காரன் நம்பி உன் பிள்ளை போவானாலும் உன் பிள்ளை வளர்ப்பு சரியில்லை, அவ்வளோதான். பிள்ளைய நீ வளர்த்தது சரியில்லை, பிள்ளைய ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, கர்த்தருடைய வேதத்தை நீ போதிக்கலை.
யாரை பின்பற்றணும், யார் பின்பற்ற தகுந்தவன் நீ சொல்லிக் கொடுக்கலைன்னா யுவர் அன்ஃபிட். உன் பிள்ளைகள் நீ வளர்க்க தகுதி இல்லை. உன் பிள்ளை யார் பின்பற்றான்? ஒரு நடிகன், யாரும் ஒருத்தன், ஒரு நடிகனை பின்பற்றுவானா உன் பிள்ளையுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லுங்க ஆமென். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உலகத்துக்குரியவன் அல்ல, அதுபோல நீங்கள் உலகத்தார் அல்ல. வாசிங்க தொடர்ந்து. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் முடிச்சுடுவேன். மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, சீக்கிரம் பரலோகம் போயிட்டோம்னா தேவையில்லை, பிள்ளையெல்லாம் பாவம் செய்யாமல் எல்லாரும் போயிடுவோம். ஆனால் அது சரியில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சீக்கிரம் டக்குன்னு வந்து நம்ம எப்படியாவது பரலோகம் போயிட்டோம்னா தேவையில்லை, பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். ஆனால் அப்படி சொல்லலை. இயேசுங்க சொல்றாரு, சொல்லுங்க ஆமென். தீமை நின்று அவர்களை காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். 15 வசனம் வாசிங்க. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்புனது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு அருள். இது உங்களை என்ன ஆக்கும்னா தேவனுடைய மனுஷர்களாய் நிலைநிறுத்தும். நான் அனுப்புறது போல பிதாவே நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. தீமை என்று நீர் அவர்களை காப்பாற்ற வேண்டிக் கொள்கிறேன். கேட்டின் மகன் கெட்டுத்தான் போவான். ஏன்னா கேட விரும்புகிறவனை ஒன்றும் செய்ய முடியாது, யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. கேட விரும்புகிறான் பாருங்க, அவனை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் மற்றவர் மேல் அவர் கிருபையோடு காத்துக்கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எளிமை நிற்போமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். தேவன் விரும்புகிற சீடர்கள் யார்?